இப்ப நம்ம இந்த சீரீஸ்ல துலாம் ராசியில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். துலாம் ராசியில பிறந்தவங்க பெண்கள் குறிப்பாக பெரிய பெரிய வியாபாரிகளாக வந்து இருப்பாங்க. அதாவது சின்ன தொழில் நடத்துறவங்களும் இருக்கிறாங்க, பெரிய தொழில் நடத்துறவங்களும் வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ராசியோட உருவம் வந்து தராசு அப்படின்றதுனால வந்து வியாபார தந்திரம், வியாபார திறமை வந்து நிறைஞ்சவங்களாக வந்து இருப்பாங்க. எந்த ஒரு செயலையும் வந்து நல்ல தந்திரத்தோட மதிநுட்பத்தோட வந்து கையாளுவாங்க. இந்த விஷயத்த நம்ம செஞ்சா நமக்கு அது நல்லதா கெட்டதா அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமா அச்சர பிசகாம ஸ்கெட்ச் போட்டு வந்து செய்வாங்க. ஆதாயம் இல்லாத விஷயத்துல வந்து ஈடுபட மாட்டாங்க. இந்த செயல் செஞ்சா நமக்கு அது நட்டமா, அப்ப அந்த விஷயம் நமக்கு வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம்னு அதை வந்து ஒதுக்கிடுவாங்க. தான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, தன்னை சார்ந்தவங்களும் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா காலபுருஷ ஏழுமா, அப்ப நட்புக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. வாழ்க்கை துணைக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கணவரை வந்து ரொம்ப மதிக்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. பிள்ளைகளை வந்து ரொம்ப மதிக்கிறவங்களாக இருப்பாங்க. பிள்ளைகளோட உணர்வுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களாக இருப்பாங்க. குடும்பமே வந்து தன்னோட வாழ்க்கை, குடும்பம் தான் நமக்கு கண்ணு அப்படின்னு வந்து ரொம்ப கண் போல குடும்பத்தை வந்து கட்டி காப்பவங்களாக வந்து இருப்பாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து நிர்வாக திறமை இருக்கும். தான் ஒரு சொல் சொன்னா அந்த சொல்ல வந்து கணவர்ல இருந்து, மாமியார் மாமனார்ல இருந்து, பிள்ளைகள்ல இருந்து அனைவருமே கேட்கிற மாதிரி அவங்க வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் வந்து கவர்ச்சியா வந்து பேசி மயக்கிடுவாங்க. ஏன்னா சுக்கிரன் இல்லையா, நல்லா ஒரு, அதாவது எந்த விஷயத்துல நம்ம வந்து கமாண்டிங்கா பேசணும், எந்த விஷயத்துல வந்து பொலைட்டா பேசணும், எந்த விஷயத்த எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற தந்திரம் வந்து அவங்களுக்கு வந்து அதிகம் வந்து இருக்கும். அந்த இப்ப பிள்ளைங்களை வந்து ஒரு தவறான வழிக்கு போறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த விஷயத்த வந்து ரொம்ப நல்லா எதவா அவங்களை உட்கார வச்சு பக்குவமா அவங்களுக்கு வந்து புரிய வச்சு தன்னோட வசப்படுத்திடுவாங்க. இது கணவருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் அப்படின்னா கணவர்கிட்ட தன் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை வந்து சொல்லுவாங்க. கணவர்கிட்ட இவங்க வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து 7ஆம் அதிபதி வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து அவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். அதனால இவங்க என்ன சொன்னாலும் கணவர் கேட்பாரு, கணவர் என்ன சொன்னாலும் இவங்க வந்து கேட்பாங்க. குடும்பம் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியே வந்து செவ்வாயாக வந்து இருக்கிறதுனால சில நேரங்கள்ல இவங்க வந்து கோபப்பட்டு பேசிடுவாங்க. ஆனா பேசுறதுக்கு பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்களாக இருந்தா கூட பொறுமைன்றது வந்து ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள்ல வந்து எல்லை மீறும். பாத்தீங்களா, பேசிட்டு பின்னாடி வந்து வருத்தப்படுவாங்க. ஐயோ நம்ம அவசரப்பட்டு நம்ம பேசிட்டோமோ, நம்ம அப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக இருக்கும். 2ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இவங்களுக்கு வந்து உச்சமாகிறாரு. அப்ப இவங்களுக்கு வந்து வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் நிறைய இருக்கும். இவங்களோட ஒரு வாழ்வாதாரமே ஒரு வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் நிறைஞ்சதாக வந்து இருக்கும். பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கூடுறது, பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இவங்க வந்து குத்தகைக்கு இடம் எடுத்து அதை வந்து திரும்ப வந்து வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. எப்படி பணத்தை பெருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து துலாம் ராசிட்ட தான் கேட்கணும், துலாம் லக்னத்திட்ட தான் வந்து கேட்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டமே படக்கூடாது, ஆனா வருமானம் வரணும் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இவங்க கிட்ட தான் நம்ம வந்து கத்துக்கணும். இவங்க வந்து 4ஆம் அதிபதி சனி பகவானே வந்து 5ஆம் அதிபதியாக வந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டோம், தாய் வழி மூலமாக வருமானம் இருக்குன்றத வந்து சொல்லிட்டோம். அந்த 4ஆம் அதிபதியே 5ஆம் அதிபதி, அதாவது 4க்கு 2 சனி பகவானாக வந்து இருக்கிறதுனால கால்நடை வளர்க்கறது, விவசாயம், பண்ணை தொழில்கள், ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில வந்து பெரிய லைஃப் ஸ்டைல் மாடலாக இவங்களோட தொழில வந்து இருக்கும். எல்லாரும் வந்து துலாம் இது வந்து சுக்கிரன் வீடு அப்படின்னா கலைத்துறையை சொல்லுவாங்க, இல்லைன்னா பியூட்டி பார்லர் சொல்லுவாங்க, பொட்டிக் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து அந்த 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் இவங்களுக்கு வந்து அபரிமிதமாக வந்து சப்போர்ட் பண்றதுனால இவங்க வந்து ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை, நம்ம சொன்ன இந்த ஃபீல்டுகள்ல தான் இவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கிற லேடிஸ் பாருங்க, அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து அழகா ஒரு டிராயிங் போட்டாங்கன்னா அந்த டிராயிங் வந்து வேண்டான்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. வாஸ்துப்படி பெர்ஃபெக்ட்டா போட்டு தந்துருவாங்க. அவங்க வந்து ஒரு ஒர்க் எடுத்து செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க் மூலமா வந்து அவங்களுக்கு வந்து பல மடங்கு லாபம் தர்ற மாதிரி, பல பேர் ஒரு கிளையண்ட் மூலமாக பல கிளையண்ட் வர்ற மாதிரி அவங்க வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாருங்க, 7ஆம் அதிபதி 4ல வந்து உச்சம். 7ஆம் இடம் தான் வந்து வாடிக்கையாளர்கள். இவங்களுக்கு வந்து ஒரு வாடிக்கையாளர்கள் மூலமாக பல வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அதுக்கடுத்து இவங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதியான குரு பகவானே வந்து 6ஆம் அதிபதியாக வந்து இருக்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து 3ஆம் அதிபதியே வந்து 6ஆம் அதிபதியாக வந்து இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து
தன்னோட தொழிலை வந்து எப்படியாவது வந்து வெற்றி அடைய செஞ்சிடணும், நம்ம வாழ்க்கையில எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்றதுக்காக அடிக்கடி வந்து சொத்தை வந்து அடமானம் வைக்கிறது, அதை திரும்ப வந்து மீட்கிறது, இப்படி வந்து வட்டி நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க. அது இல்லைன்னா இஎம்ஐ வந்து அதிகமாக வந்து கெட்டுவாங்க. கெட்ட முடியாம வந்து போகாது. இவங்களுக்கு வந்து குரு நீச்சமாகிறது வந்து நல்லது. 10ஆம் இடத்துல வந்து 6 குடையவன் வந்து 10ஆம் இடத்துல உச்சமடையும் போது இவங்க வந்து ஏதாவது ஒரு உத்தியோகத்துல இருந்தாங்கன்னா அது வந்து சிறப்பான பலனை கண்டிப்பாக வந்து தரும். அவங்க பார்க்க உத்தியோக ரீதியாக அவங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி உண்டு. அந்த உத்தியோகத்துல அவங்க வந்து டாப்பராக இருப்பாங்க. ஆனா 6ஆம் அதிபதியாகி அவர் வந்து 10ஆம் இடத்துல வந்து உச்சமடையும் போது, 3ஆம் அதிபதியாகி அவர் வந்து 10ஆம் இடத்துல வந்து உச்சமடையும் போது தொழிலுக்கு வந்து அதிகமாக வந்து கடன் வாங்கி கஷ்டப்படுவாங்க சில பேர். அப்ப நம்ம ஜாதக ரீதியா நமக்கு வந்து உத்தியோகம் சிறப்பா, தொழில் சிறப்பா, நம்ம எந்த லைன்ல நம்ம வந்து ஜெயிப்போம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில வந்து ஈடுபடும் போது நல்ல வளர்ச்சி வந்து இருக்கும். அதே மாதிரி லக்னாதிபதி சுக்கிரனே அவங்களுக்கு வந்து அட்டமாதிபதி. அந்த சுக்கிரன் வந்து ரிஷபத்துல ஆட்சி பலம் பெறுவதும் 6ஆம் இடமான மீனத்துல வந்து உச்சம் பெறுவதும் அவங்களுக்கு வந்து தவறு. அந்த சுக்கிரன் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தா அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்டைல்ல வந்து ஒரு பின்னடைவு வந்து வரும். அந்த கடனால் கவலைகள் வந்து வரும். நம்ம வந்து இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோ, நம்ம திட்டமிடுதல்ல இந்த இடத்துல தவறு வந்துச்சா, அந்த இடத்துல தவறு வந்துச்சா, தவறு நடந்த பிறகு வந்து சுக்கிரன் வந்து அவங்களுக்கு வந்து மிதமான பவர்ல வந்து இருக்கணும். லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறது வந்து சிறப்பு. ஆனா அவர் வந்து ரிஷபத்திலேயோ ஆட்சி பலம் பெறதோ, மீனத்துல வந்து உச்சம் பெறதோ அவங்களுக்கு வந்து தவறு. அதே நேரத்துல அவர் வந்து நீசமும் பெறக்கூடாது. 12ஆம் இடத்துல போய் வந்து நீசமும் பெறக்கூடாது. ஆனா புதனும் சுக்கிரனும் வந்து சேர்ந்து இருந்தாலோ, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனையாளா இருந்தா இவங்கள மாதிரி ஒரு யோகசாலியை நம்ம எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலியான கோடீஸ்வர பெண்மணியாக அவங்க வந்து மாறுவாங்க. இவங்களுக்கு வந்து முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு வந்து உயரும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் பல மடங்கு வந்து இவங்களுக்கு வந்து நன்மை தருவதாக வந்து இருக்கும். இப்ப இவங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன். அந்த பாக்கியாதிபதியான புதன் வந்து இவங்களுக்கு வந்து லக்னத்துல இருந்தா, 12ஆம் இடத்துல உச்சமாக இருந்தா கூட இவங்களுக்கு வந்து தந்தை வந்து மிக ஆதரவான நிலையில வந்து இருப்பாரு. தந்தையால் இவங்களுக்கு வந்து நிறைய அனுகூலங்கள் வந்து உண்டாகும். சில பேர் வந்து தந்தையோட தொழிலை கூட வந்து எடுத்து செய்யறவங்களாக வந்து இருப்பாங்க. இல்ல தந்தையும் இவங்களும் சேர்ந்து கூட்டு தொழில் செய்யறவங்களாக வந்து இவங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அப்ப இவங்களுக்கு வந்து அந்த 10ஆம் அதிபதி வந்து சந்திரன் வந்து லக்னத்திலேயே வந்து இருக்கும்போது, அதாவது ராசியிலே வந்து இருக்கும்போது சூப்பரான வாய்ப்புகள். எப்பயுமே வந்து லக்னாதிபதியும் 10ஆம் இடமோ ராசியும் 10ஆம் இடமோ வந்து கனெக்ட் ஆகும் போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த தொழில வந்து ஒரு எமோஷன் வந்து இருக்கணும். நான் எப்படினாலும் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம் தான் ஒரு ஜாதகத்துல வந்து கர்மஸ்தானம். அதாவது 9ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்மத்தில் நடக்க வேண்டிய பாக்கிய பலன்களை சொல்லக்கூடிய இடமாக இருந்தால் கூட 10ஆம் இடம் தான் இந்த ஜென்மத்தில் நடக்க வேண்டிய அனைத்து நல்ல பலன்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய இடம். உங்க ஜாதகத்துல சந்திரன் வந்து விசாகத்துல இல்லாம அதே நேரத்துல சித்திரையில இருந்தா நீங்க வந்து மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப்ல உள்ள தொழில வந்து ஜெயிக்கக்கூடிய வல்லுநர்களாக வந்து இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பங்கு சந்தை, அதிர்ஷ்டம் சார்ந்த செயல்கள், இப்படி எல்லா விதத்திலையும் மல்டிபிள் வருமானம் வந்து இவங்க என்ன செஞ்சா இவங்க வாழ்க்கையில வந்து வெற்றி உண்டு, இவங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டோம். அதாவது குரு வலுத்தா இவங்க வந்து உத்தியோகத்துக்கு போயிடணும். குரு வந்து மிதமான பவர்ல இருந்தா இவங்க வந்து தொழில் பண்ணலாம். அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சா இவங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசியினர் வந்து காவல் தெய்வங்களை வந்து நல்லா வழிபாடு பண்ணணும். இவங்க எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ, எந்த ஏரியால இருக்கிறாங்களோ அந்த ஏரியால உள்ள காவல் தெய்வத்தை இவங்க வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த காவல் தெய்வம் இவங்களுக்கு காவலாக இருந்து நல்லபடியா இவங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகும். நன்றி, வணக்கம்.